அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். ஒரு நண்பர் கமெண்ட்டில் அவங்க மாட்டுக்கு கோமாரி நோய் வந்திருக்கு, கன்றுக்குட்டி இறந்துருது, மாடு பால் கம்மியாக கறக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கோமாரி நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் தடுப்பூசி போடணும் அப்படின்னு அரசாங்கம் இலவசமாக வருடம் 2 முறை தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. ஸோ தயவு செய்து எல்லாரும் கோமாரிக்கு நாம் எப்படி இப்போ கொரோனா வரும்போது எல்லோரும் போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டோமோ அதே மாதிரி பால் குறையும் தான், குறையாதுன்னு நான் சொல்லலை. பால் குறையும். அந்த 2 நாள் குறையிறதுக்காக நம்ம தடுப்பூசி போடுறத விட்டுட்டோம் அப்படின்னா நோய் வந்த பிறகு ஒரு 14 நாள் பால் குறையும். அதுக்கப்புறம் பால் வராமலே கூட போகலாம். இப்போ அந்த மாடு நாக்கில் புண்ணு இருக்குது, மாடு தீவனம் சாப்பிடல, பால் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, புண்ணு இருக்கிறதால மாடால் சாப்பிட முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த புண்ணு 14 நாள் ஆகும். நமக்கு எப்படி அம்மை போட்டால் 14 நாள் இருந்துட்டு போவோமோ அது மாதிரி 14 நாள் இருந்துட்டு தான் போவோம். வாழைப்பழம் இருக்குது இல்லையா, மாட்டுக்கு 2, 3 நேந்திரம் பழம் இருந்ததுன்னா நேந்திரம் பழத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய்யில் முக்கி உள்ளே கொடுக்கலாம். இது என்னங்க நெய்யில் முக்கி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய்யின்றது அந்த லூப்ரிகண்ட், அந்த காயத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு, அந்த வழுக்கிட்டு போகிறதுக்கான ஒரு லூப்ரிகண்ட் மாதிரி இருக்கும். இந்த வாழைப்பழம் மாட்டுக்கு கொஞ்சம் சத்து கொடுத்துட்டு வாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 14 நாளுக்குள்ளே அது சரியாயிடும். சரியாயிட்ட பிறகு மாடு தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும். தீவனம் எடுக்க ஆரம்பித்த பிறகு பால் அதிகமாக கறக்கும். பயப்பட வேண்டாம். பட் கோமாரி நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கோமாரி நோய்க்கு தடுப்பூசி 1 மட்டும்தான் வழி. தடுப்பூசி போடாமல் கோமாரி நோய் வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. தடுப்பூசி போட்டாலும் நோய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அந்த தடுப்பூசி போடும்போது உங்கள் வீட்டில் வரவங்க நம்ம கொரோனாவுக்கு போடும்போது எப்படி ஐஸில் வச்சு போட்டாங்களோ அது மாதிரி ஐஸ் பாக்ஸில் வச்சு போடுறாங்களான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பல பேர் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போடுவாங்க. பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போட்டாங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ தயவு செய்து அது ஐஸில் வச்சு போடுறாங்களா அப்படின்றத பாருங்கள். அப்படியே போட்டாலும் கரெக்டாக செஞ்சாலும் சில மாடுகளுக்கு கோமாரி நோய் வரும். அது பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. தடுப்பூசி போடுவது ஒன்று தான் சிறந்த வழி. தடுப்பூசி போடுவோம், மாடுகளை காப்போம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே. நன்றி, வணக்கம்.